பீடி பிடிக்கிறோம், இன்னொரு சிகரெட் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறோம், இப்படி பண்றாங்க விசுவாசிங்க. மறைமுகமா யாருக்கும் தெரியாது, உன் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. சில பேருடைய முகமே சொல்லுது அகத்தின் அழகு. ஜெபிக்காத முகம்லாம் அங்கே தெரியுது நிறைய. உழுது உழுது ஜெபிக்கிற மாதிரி இங்கே தான், இங்கே சபையில் விட்டு போகிறாங்க, குழந்தைன்னு குழந்தைறாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஜெபம் அப்புறம் கிடையாது. அதனால மூஞ்செல்லாம் இருண்டு போய் கிடக்குது, முகமலர்ச்சி இல்லை. ஜெபிக்கிறவருடைய முகம் வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெபிக்கிற வீட்டில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும். இயேசு இருக்கிற வீட்டில், ஜெபிக்கிற வீட்டில் இயேசு இருப்பார். என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் ஒருமனப்படும் போது அவர் மத்தியில் நான் வரமாட்டேன் நான் சொன்னார். உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், உங்கள் வீட்டுக்கார் இருக்கிறார் வரமாட்டேன், உங்கள் எஜமான் இருக்கிறார் நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறார். நீ யாராக இருந்தாலும் கூடி ஜெபிச்சா உங்கள் வீட்டுக்குள்ளே வரன்ற. நீ காணாத ஒரு விருந்தாளி, உனக்கு தெரியாத ஒருவர் மறைமுகமாக பெரிய காரியங்களை செய்கிற ராஜாதி ராஜா. அல்லேலூயா. ஜோதி கூட சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, சபையார் எல்லாரும் ஜெபிச்சிங்க ரொம்ப சொன்னாங்க. அது உண்மை, ஜெபிச்சது உண்மை. ஆனால் ஜெபிக்கிறதுனால தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும், நம்ம அறியாத வழிகள்லாம் உருவாகும். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது துருப்பிடிக்காது, திருடன் கண்ணம் விட்டு திருட மாட்டான் அப்படி. அப்புறம் என்ன சொல்றார் லூக்காவில் சொல்லும்போது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இங்கே கொடுக்கும்போது அங்கே போய் கணக்கில் அங்கே என்ட்ரி ஆகும். கொடுத்துட்டேன் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் கொடுத்த அனுப்பத்தில் பாதி கொண்டாந்து இப்போ காணிக்க போடுறாங்க சில பேர். அப்புறம் பாதி எடுத்து போய் வேறு செலவு பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் வேறு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், அவ்வளோ கொடுத்தேன். அவங்களா கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு மட்டும் தான் வம்பு. நான் அது கொடுத்தேன், நான் இதை வாங்கி கொடுத்தேன், நான் இவ்வளோ செஞ்சு இருந்தேன் சபைக்கு அப்படின்றது. இப்பயும் சபைக்குள்ளே இருக்கிறாங்க, சில பேர் வெளியே இருந்து சொல்கிறாங்க இவ்வளோ செய்திருக்கிறேன். அவங்க செய்திகளை இன்னொரு ரெக்வஸ்ட், இந்த மாதிரி 2 லேப்டாப் வேணும் எனக்கு, எப்படி செய்திக்கிறேன்றாங்களே அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். நிறைய பேர் கேட்டு வந்து உட்காந்துருக்கீங்க, 2 லேப்டாப் வேணுமா, 2-3 மைக் வேணுமா, அப்படி என்ன வேணும் திடீர்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க. ஏசி வேணும், 2-3 ஏசி வேணும், அங்கேருந்து மேலே ஏறதுக்கு லிஃப்ட் வேணும், கேமரா வேணும். அதெல்லாம் எவ்வளோ செஞ்சுக்கிறாங்க சபைக்கு. ஏன் இதை மட்டும் சும்மா கொஞ்சம் தானே. அவங்க செஞ்சதை பார்த்தா அவங்க சொத்துல பாதி இங்கே கொடுத்துட்டோமா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வரலாம். இந்த ராஜாவுக்கு ஆலோசனை சொல்கிறார். என்னன்னு சொல்லி இது கொடுத்தோம். ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது நம்முடைய வாழ்வு நீடித்திருக்கணும். நீ வாழணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னா நம்முடைய பாவத்தை விட்டு விலகு. நீ நன்மையை செய், தீமையை கவனிப்பா. அதான் யார் இது? இந்த பொண்ணு கூடு நந்தினி பயலி ಅವಳ ರೂಮಲ್ಲಿ ಬೀಗ ಹಾಕಪ್ಪ, ಒಳಗಡೆ ಹಾಕು, ಎತ್ತೋಡು ಆ ರೂಮಲ್ಲಿ ಹಾಕಿ. ಇನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಎದ್ದರೆ ಅಷ್ಟೇ. ನೀನು ಒಂದೇ ಒಂದು ಚಾನ್ಸ್, ನಿಮ್ಮ ತಾಯಿ ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಕು ಅಷ್ಟೇ. ಈಗಲೇ ಹೋಗ್ಬಿಡು, ಈಗಲೇ ಹೋಗು, ಎದ್ದು ಸ್ಪೀಕ್ போடு. அந்த பொண்ணு அந்த ரூமில் கூட்டு போட்டு போன வாரம் யாரையும் போட்டோம் அந்த மாதிரி போட்டுடலாம். ரூமில் இடம் விட்டு ஏஞ்சி போய் டிஸ்டர்ப் பண்ண. சரி, இப்போ மனம் திரும்பும்படி ஆண்டவர் எச்சரிக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் என்ன பண்ணுவாங்க? நீ சீக்கிரத்துல மனம் திரும்புற. மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அடித்துருவார். யாரால சொல்ல முடியும்? எங்க இருக்கு இந்த வசம்? பாதியிலிருந்து தான் சொல்லிங்கிறேன். வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் எங்க இருக்குது? வெளிப்படுத்தல சொல்றதெல்லாம் கவனிக்கணும். வேற எதனா சொல்லி போறேன். நாத்தனா சொன்னது எவ்வளோமா சொல்லுமா, உன் மருமக சொன்னது எவ்வளோமா சொல்லு, உங்கள் மாமியார் சொன்னது எவ்வளோன்னு சொன்னால் அடிக்கடிக்கு வைப்பேன் பாஸ்டர். அப்படியே எழுதுனா ஒரு புஸ்தகமே 10,000, ஒரு 5-6 புஸ்தகம் என்ன வாங்கி கொடு பாஸ்டர்.
கிறிஸ்டராஜ் பண்ணது எவ்வளோன்னு மேகலா கிட்ட கேட்டாலும் தெரியும்.